எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரின்ஸ் கட் போட் நெக் பேக் ஓபன் ப்ளவுஸ் வெட்டி தைக்க போறோம். கேன்வாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்து எழுதி வச்சிட்டோம். ஸோ ஹைட்டு, அவங்களுடைய செஸ்ட்டு, ஹிப்பு, ஃபுல் ஷோல்டர், ஆஃப் ஷோல்டர், ஆமோல், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, கை, லூஸு. சரிங்களா? இப்போ இந்த மார்பக சுற்றளவை நம்ம 4ஆக பிரிச்சுருக்கோம். இடுப்பளவை வந்து 4ஆக பிரித்து எழுதி வச்சுருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம வெட்ட போகிறோம். நம்ம இப்போ பேக் எடுக்கிறோம். அவங்களுடைய ஹைட்டுக்கு ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ஸோ நம்ம இந்த பாக்ஸ் போட்டுட்டோம். இதுக்குள்ளே பேக் எடுக்க போகிறோம். அவங்களுடைய ஷோல்டர் வந்து போட் நெக்குன்றதுனால ஃபுல் ஷோல்டரை அப்படியே வைக்க போகிறோம். அவங்களுடைய ஃபுல் ஷோல்டர் 7.5 இன்ச்சு. அவங்களுடைய ஆஃப் ஷோல்டர் வந்து ஃபுல் க்ளோஸில் கேட்குறாங்க. ஃப்ரண்ட்டு அந்த காலத்தில் போடுவாங்க இல்லையா, 90s 80s போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நெக்கு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பாக்ஸ் போட போகிறோம். சரி, ஒரு நிமிஷம். இது 3 இன்ச்சும் பேக்கோட டெப்த்து கீழே ஒரு கர்வ் கேட்டிருக்காங்க. அது 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. நம்ம 9 வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம பாக்ஸ் போட போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆமோல் அடுத்து ஆமோல் ட்ராய் பண்ண போகிறோம். அவங்களுடைய மார்பக சுற்றளவை வந்து நம்ம 4ஆக பிரிச்சுருக்கோம். 8.75. இடுப்பளவு வந்து 6.75 ப்ளஸ் நம்ம டாட்டுக்கு 7.25. இது இப்போ போட் நெக் தைக்கிறதுனால ஆமோல் மட்டும் ஒரு சின்ன ஸ்லாண்டிங் கோடு போட்டுக்கணும். போட் நெக்குக்கு மட்டும் இந்த ஸ்லாண்டிங் கோடில் இருந்து நம்ம ஆமோல் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ அவங்களுடைய ஆமோல் எவ்வளோ தேவைன்னா 8 இன்ச்சு தேவை. நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் 8 இன்ச்சு இருக்கா அப்படின்னு. பாருங்க, 8.25 இருக்குது. 1/4 இன்ச்சோட பிரச்சனை வராது. இப்போ அவங்களுடைய இடுப்பளவு 6.75 இன்ட்டு 4 பக்கம் நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? கையோட லூஸ் வந்து 5.5 இன்ச்சு. ஸோ நம்ம பேக் முடிச்சிட்டோம். பேக் கட் பண்ண போகிறோம். பேக் முடிச்சிட்டோம். அடுத்து கை எடுக்க போகிறோம். கையோட ஃபோல்டிங் இப்படி 4ஆக இப்படி போடுறோம். சரிங்களா? இது ஒரு ரஃப் கோடு. இந்த ரஃப் கோடை கட் பண்ணி போட்டு போகிறோம். அப்புறம் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கோடு. அவங்களோட ஸ்லீவோட லென்த் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விடுறோம். 9.5. அதே 9.5 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ கைக்கு பாக்ஸ் எடுத்துட்டோம். மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக இறக்கிட்டு அது ஒரு கோடு போடுறோம். அவங்களுக்கு 8 இன்ச்சு, நமக்கு 7.5 இன்ச்சு தேவை. 7.5 தேவை அதிகமாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் சரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு போன தடவை ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டோம். அவங்க ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க தைக்கிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம இப்போ வெட்டிகிட்ருக்கோம். கவர் தட்டு பேக் முடிஞ்சு, கை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம்.
ஃப்ரண்ட் பேக் ஓப்பனதுனால ஃப்ரண்ட்டு க்ளோஸ்டு, அதாவது ஃப்ரண்ட் வந்து மடிப்பு பக்கம் வரணும். நமக்கு பேக் ஓப்பன் இருக்கிறதுனால இப்படி வரணும். ஃபுல் ஷோல்டர் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஷோல்டர் வைக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வாங்கி வைக்க போகிறோம். ஆஃப் ஷோல்டர் 5 இன்ச்சு. ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து அவங்க 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்றோம், 6.5. ஆமோல் வந்து 7.5. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அவங்க டெப்த்து வந்து ரொம்ப க்ளோஸ்டாக கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருக்காங்க, ரொம்ப க்ளோஸ்டாக. ஓகேவா? இப்போ இங்கேருந்து அவங்க மார்பக சுற்றளவு 8.75, தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு 9.25. இவ்வளோ ஒரு ஸ்லாண்டிங் கோடு போடலாம். சரிங்களா? இந்த டாட்டில் இருந்து இந்த டாட்டில் ஆரம்பித்து அவங்களுக்கு 3.5 இன்ச்சு போதும் டாட் பிடிக்கிறதுக்கு. தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அதே 4 இன்ச்சியை இப்படி கொண்டு வந்து போடணும். ஓகேவா? இப்போது நம்ம பேக் ஹைட் எவ்வளோ வச்சுருக்கோம்? 14.5. ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1.5 இன்ச்சு இறக்கி வெட்டணும். அப்போ தான் அவங்க கை தூக்குனா ப்ளவுஸ் தூக்காது. இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷோல்டர்லேயும் இந்த ஷோல்டரையும் ஒன்றா வச்சு ஃப்ரண்ட்டோட ஹைட்டை மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இது ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. இப்போது ஆமோல்லேருந்து சென்டரை, அந்த சென்டர்லேருந்து நம்மளோட பாயிண்ட்டுக்கு ஒரு கோடு வரணும். ஸோ இந்த பாயிண்டோட கோடு வந்து கரெக்டாக டச் பண்ணி இந்த அளவுக்கு வந்துடணும். இதுதான் பிரின்ஸ் கட்டு. ஓகேவா? உங்களுக்கு பார்த்த உடனே புரியும் பிரின்ஸ் கட்டு. இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இதை ஒரு 1/4 இன்ச்சு வெட்டிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு. அவ்வளோதான். பிரின்ஸ் கட்டு ரொம்ப ஈஸிங்க. ஃப்ரண்ட்டு டாட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் நெக் ஷேப் வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்னென்ன வெட்டியிருக்கோம்? பேக் முடிச்சிட்டோம், கை முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம். மெயின் பீஸ் போட்டு வெட்ட போகிறோம். இப்போ நம்ம இந்த கர்வ் கேட்டிருக்காங்க பேக் ஓப்பனில். இதுக்கு நம்ம கேன்வாஸ் கொடுத்து அடித்து திருப்ப போகிறோம். கேன்வாஸ் வந்து நம்ம எப்படி நம்ம பேக் எடுத்தோமோ அதே மாதிரி எடுக்க போகிறோம். கேன்வாஸை கட் பண்ணி அதில் தைக்க போகிறோம். ஸோ 7.5 ஃபுல் ஷோல்ட்ரு, ஆஃப் ஷோல்ட்ரு, கேன்வாஸ் வெட்டி எடுத்துட்டோம்னா தைக்கிறப்ப அப்படியே அடித்து திருப்பிக்கலாம்.
இருக்கு.
கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள்.